நடிகை வனிதா விஜயகுமார் டைரக்ஷன்ல அவங்க பொண்ணு ஜோவிகா ப்ரொடியூஸ் பண்ணி ராபர்ட் மாஸ்டர் ஹீரோவா நடிச்ச படம் தான் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். இந்த படம் ஜூலை 11 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் மத்தியில் இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் தான் கிடைச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வனிதாவுமே ரொம்ப சீரியஸா ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள்லையுமே ஈடுபட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக நிறைய இன்டர்வியூஸ்மே கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே நிறைய சர்ச்சைகளை சந்திச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா படத்துல சிவராத்திரி பாட்டை யூஸ் பண்ணதுக்காக இளையராஜா அவர்கள் கேஸ் போட்டிருந்தாரு. அதை தொடர்ந்து நான் இளையராஜா அவர்கள் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த பாட்டை யூஸ் பண்ணேன் அப்படின்னுமே வனிதா சொல்லியிருந்தாங்க. அதனால கேஸ் போடுறதா சோனி மேல தான் போடணும், ஏன் மேலலாம் அவரால் போட முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தோட நான் ரொம்பவே க்ளோஸா இருந்தேன், அந்த வீட்டோட மருமகளா போக வேண்டியவ அப்படின்னு சொல்லி வனிதாக்கா ஒரு பெரிய குண்டா வேற போட்டுட்டாங்க. ஸோ வீட்டோட மருமகனா யாரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருந்த நிலையில ஃபர்ஸ்ட் கார்த்திக் ராஜா பேர் இப்போ யுவன் சங்கர் ராஜா பேர் வரைக்குமே போயிட்டு இருக்கு. அதனாலே வனிதாக்கா ஒருவேளை படத்தோட ப்ரமோஷனுக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க போல, இளையராஜா அவர்களோட குடும்பத்தையே இப்படி இழுத்து விட்டாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்கள தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ திரும்பியுமே ரீசெண்டாக அவங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் சோஷியல் மீடியால செம்ம வைரலாகவே போயிட்டு இருக்கு. அப்படி அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன், ஃபர்ஸ்ட் என்னோட படத்தை போய் பாருங்க, அதுக்கப்புறமா என்ன வேணா திட்டுங்க, நான் அதெல்லாமே வாங்கிக்கிறேன். ஏன்னா என்னோட படத்துல இருக்க எல்லா கண்டென்ட்டுமே என்னோட ஒரிஜினல் கண்டென்ட். என் படத்துல இருந்து ஒரு சீனை கூட காப்பி அப்படின்னு சொல்லி உங்களால ப்ரூவ் பண்ண முடியாது. அப்படி நீங்க நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னா நான் சினிமாவை விட்டே போயிடுறேன். ஏன்னா நான் எந்த படத்துல இருந்தும் எந்த சீனையும் சுருட்டல, நீங்க படம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியால செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படத்தை நீங்க பிடிச்சா பாருங்க, இல்லை பார்க்க வேணாம் அப்படின்னு சொன்ன வனிதாக்கா இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் படத்தை பாருங்க, ஒரு தடவையாச்சும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி 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 சொல்லிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு இன்னுமே கலவையான விமர்சனங்கள் தான் கிடைச்சிட்டு இருக்கு. இன்னும் நிறைய பேர் படத்தை ட்ரோல் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய சர்ச்சைகளில் சிக்கிட்டு இருந்தாலுமே இவங்க ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூவில் இப்படி எதையாச்சும் பேசி விட்டுறாங்களே அப்படின்னு சொல்லியுமே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமாக இப்போ திடீர்னு பார்த்தா நான் சினிமாவை விட்டே போயிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் வேற சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வனிதாக்காவோட இந்த இன்டர்வியூவும் நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.